ஜனவரி 16 18 வரை 2025, அதாவது இந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற பன்னாட்டு புத்தக திருவிழா என்பது நிச்சயமாக தமிழக அரசின், குறிப்பாக பள்ளி கல்வித்துறையின் மகத்தான சாதனை என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, திரைக்கடல் ஒடி திரவியம் தேடு, எந்த மொழியில நல்ல விஷயங்கள் இருந்தாலும், அறிவார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் அதை தேடி தேடி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பண்பாடு. அதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த பன்னாட்டு புத்தக திருவிழா. அதோடு நம்ம நூல்கள், நம்மளுடைய படைப்பாளியுடைய சிறந்த படைப்புகளை அயலக மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இந்த பன்னாட்டு புத்தக திருவிழா அமைந்திருக்கிறது. அதோடைய அடையாளமா பார்த்தோம் அப்படின்னா, இது வளர்ந்துகிட்டே இருக்குது, வருஷம் வளர்ந்துகிட்டே வருது அப்படிங்கிறதுக்கான அடையாளமா பார்த்தோம் அப்படின்னா, 2023 ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 365, அதாவது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல 2024 பார்த்தோம் அப்படின்னா 752. அதே இந்த ஆண்டு 2025 1125 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் தமிழ்ல இருந்து அயலக மொழிகளுக்கு 1005, குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அரேபிய மொழிக்கு 33, பிரெஞ்சு மொழிக்கு 32, மலாய் மொழிக்கு 28 என்று ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு முன்னேற்றம் இதில் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறதே பன்னாட்டு புத்தக இந்த எக்ஸிபிஷன் எந்த அளவு வருடம் வளர்ந்து வருது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. இது ஏன் வருடம் கொண்டாடப்படணும் அப்படின்னா, நம்ம மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்த படைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அது தமிழ் மக்கள் மட்டும் படித்தா பத்தாது. நம்மள்கிட்ட அறிவியல் செல்வம் இருக்குது, கலை இருக்குது, பண்பாடு இருக்குது, இலக்கியம் இருக்குது. ஸோ இந்த பல்வேறு பகப்பட்ட ஒரு படைப்புகளை பல்வேறு மொழிகளுக்கு நம்ம மொழிபெயர்க்கும் போது நம்முடைய கலாச்சார பண்பாட்டை மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் உணர்ந்துக்குவாங்க. அதே போல வெவ்வேறு உலக மொழிகளில் இருக்கக்கூடிய கலை படைப்புகளை நம்ம தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கும் போதும் அந்த அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை நாமளும் அறிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு மிகப்பெரிய வழியா இது ஏற்பட்டிருக்குது. ஸோ இந்த ஆண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 105 நூல்களையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதுவுமே கூட ஒரு சிறப்பான விஷயம். தமிழக அரசுக்கும், குறிப்பாக முதல்வர் அவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறைக்கும், அதனுடைய அமைச்சர் அவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். மாறிக்கொண்டே இருக்கிறேன், காரணம் நான் படித்து கொண்டே இருக்கிறேன் என்று பெர்டினன்ட் ரசல் என்று சொல்லுவார். இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியும் கூட அதைத்தான் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.